சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது சிலுவையின் உபதேசம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகக்கூடிய ஜனங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு, மீட்பை அடைய வேண்டும் என்கிற பிள்ளைகளுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் சிலுவையை குறித்து ஒரு சில வசனத்தை உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து நாம் நன்கு புரிந்து கொள்ளும் பொழுது சிலுவையினால் உண்டாகக்கூடிய மீட்பை நாம் அறிந்து கொள்ள முடியும், சிலுவையினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சிலுவையிலே ஒரு ஊற்று இருந்தது, அந்த ஊற்றின் மூலமாக தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசு சிந்தின இரத்தத்தினாலே இன்றைக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே ஆசீர்வாதங்களும் ஸ்தோத்திரம் சாபங்களும் நமக்கு மாறுகிறத பார்க்கிறோம். இந்த நாளில் சிலுவையின் உபதேசத்தை சில பேர் பைத்தியமாக கருதுகிறார்கள். பைபிள் சொல்லுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக காணப்பட்டது. இப்பொழுது சொல்லும் பொழுது இப்பொழுதும் அது அநேகருக்கு அது புரியாத புதிராக இருக்கிறது. கிறிஸ்து வந்தார், தேவகுமாரன் மனுஷனாக பிறந்தார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய இரத்தம் இன்றைக்கும் எப்படி நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு பைத்தியத்தை உண்டு பண்ணுகிறது. அவர்கள் பைத்தியமாக கருதுகிறார்கள். எதை கருதுகிறார்கள்? சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் பைத்தியமாக கருதுகிறார்கள். ஆனால் இந்த நாளில் விசுவாசிக்கக்கூடிய நமக்கு, சிலுவையின் உபதேசத்தை நம்பக்கூடிய நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த தேவ பலன் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த தேவ பலன் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு மீட்புக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே வசனம் சொல்கிறது சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போலும் பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிப்புக்குள்ளாகவே ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது, ரட்சிப்புக்குள்ளாகவே நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது, ரட்சிப்புக்குள்ளாகவே மீட்பு அடங்கி இருக்கிறது. எனவே ரட்சிப்பு என்பது ஒரு காம்போ பேக். அந்த ரட்சிப்புக்குள்ளே சகலத்தையும் தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். எனவே இந்த நாளில் சிலுவையை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது, சிலுவையில் தேவன் செய்த அந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார். ஆமாம், சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இனி ஒரு காரியத்தை பிதா இயேசு கிறிஸ்து செய்ய போகிறதில்லை. அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்தார். அந்த முடித்ததை நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த முடிவிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினமும் பிந்தினுமாக இருக்கிறேன். எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இயேசு ஆல்பாவாக இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கிறார். எனவே இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை என் வாழ்வு முடிந்து விட்டது, என்னுடைய காரியங்கள் முடிந்து விட்டது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தா, இல்லை, தேவன் நிச்சயமாக ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும். புதிய துவக்கத்தை தேவன் உங்களுக்கு ஆரம்பிக்க முடியும். எனவே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், சந்தேகப்படாமல் நம்பினால் தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை செய்ய முடியும். அதே புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 1:22 சொல்லும் பொழுது யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அடையாளம் வேண்டும். கிரேக்கர்களுக்கு எப்பொழுதுமே ஞானத்தின் அடிப்படையில் அந்த அற்புதங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆமாம், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் படித்தவர்கள், யூதர்கள் படித்தவர்கள். அப்போது எப்பொழுதும் அறிவுபூர்வமாக சயின்ஸ் அடிப்படையில் அற்புதத்தை நம்பினார்கள், அற்புதத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் சயின்ஸுக்கு மேலே தான் அற்புதம் என்பது அந்த இயற்கை விதிக்கு மிஞ்சின காரியம். அந்த இயற்கை விதியை ஓவர்டேக் பண்ணக்கூடிய காரியம்தான் மிராக்கலாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. எனவே யூதர்கள் அந்த நாட்களில் அடையாளத்தை கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆமாம், அடையாளத்தை கற்றுக்கொண்டு பைபிளில் அநேக உதாரணம் இருக்கிறது. அடையாளத்தை கிதியோன் கேட்டதை பார்க்குறோம். அடையாளத்தை அநேகர் கேட்டார்கள். எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்லும் பொழுது நான் கேட்க மாட்டேன், ஆனாலும் ஒரு அடையாளம் உண்டு. என்னவென்றால் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார். அதுதான் அடையாளம் சொன்னான். ஆமாம், தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதே ஒரு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அது சொல்லும் யூதர்கள் அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த நாளில் ஞானத்தின் அடிப்படையில் நாம் இயேசு விசுவாசிக்க போகிறோமா, அல்லது அடையாளத்தின் அடிப்படையில் சிலுவையின் உபதேசத்தை விசுவாசிக்க போகிறோமா? அடையாளத்தை சயின்ஸ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் சிலுவையில் மரித்திருந்தால் அவருடைய ரத்தம் எப்படி என்னுடைய பாவத்தை கழுவ முடியும் என்ற சிந்தனை உண்டாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் கல்வாரி சிலுவையில் மரித்து போயிருந்தால் அவருடைய தழும்புகள் எப்படி என்னை சுகமாக்க முடியும் என்று சயின்ஸ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது ஒரு குழப்பம் உண்டாகும். ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் எனக்காக மரித்தார் என்பதை நம்புகிறேன் என்கிற அடிப்படையில் இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்.
நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எனவே சிலுவை தியானம் வாழ்க்கையில அது அவசியமாக இருக்கிறது. சிலுவை தியானத்தை நாம் என்ன செய்யணும்? சிலுவையின் மூலமாகத்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று. சிலுவை அவமான சின்னம் அல்ல, அது ரோமருக்கு அவமான சின்னமாக இருந்தது. ஆனால் நமக்கோ அந்த சின்னம் அது புனிதமாக மாற்றப்பட்டது. சிலுவையில் தான் அந்த அவமான சின்னத்தை நொறுக்கி அது வெற்றியின் சின்னமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். எனவே மற்ற ஜனங்கள் இன்றைக்கும் அடையாளம் தெய்வம் எனக்கு முன்பாக வந்தால் தான் நான் நம்புவேன், தெய்வம் எனக்கு தரிசனமானால் தான் நம்புவேன் என்று யூதர்களைப் போல என்று கிரேக்கர்களைப் போல தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அவள் தெய்வத்தை உணர்வதில்லை. தெய்வத்தை ஸ்தோத்திரம் அறிவுக்கு அப்பாற்பட்டு தான் உணர முடியும். அதுதான் கடவுளுடைய திட்டம், அதுதான் பிரசன்ஸ். இப்போ யூதர்கள் பார்க்கும் பொழுது ஒரு அடையாளத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். அதில் சொல்லும் பொழுது நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். ஏன்னா கிரேக்கத்தில் தான் அரிஸ்டாட்டில் உருவானார்கள். கிரேக்கத்தில் பிளாட்டோ என்று அறிஞர்கள் உருவானார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த அறிவுக்கு அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்துவின் சிலுவை பைத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது அவர் யூதருக்கு இடராக இருக்கிறார். ஏன்னா சிலுவையின் உபதேசத்தை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆமாம், அவர்கள் ஆட்டின் ரத்தத்தின் மூலமாக ஒரு ஆடு பலி செலுத்தும் மூலமாக மன்னிப்பு உண்டு என்று நம்பினார்கள். ஆனால் சிலுவையில் ஒரு மனிதன் மரித்தது மூலமாய் ரத்தம் சிந்துதலை மன்னிப்பு என்பது அவர்கள் நம்பவில்லை. எனவே யூதருக்கு அது இடராக இருந்தது. கிரேக்கருக்கு அது பைத்தியமாக இருந்தது, ஏதோ பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. ஆனால் நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் நம்பும் பொழுது ஸ்தோத்திரம், இன்றைக்கும் நான் நம்பும் பொழுது அது தேவ பலனாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அதில் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20 சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே உண்டாக இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது கொரிந்து சபையை குறித்து சொல்லும் பொழுது கொரிந்து சபை அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசி ஆமாம், நாட்டை பிடிக்கிறது வேற, பேசி அரசியல் வேற. ஆனால் இந்த இடத்துல அதிகமாக விசுவாசம் எப்பொழுதுனா அதிகமாக பேசாமல் செயல்படும் பொழுதுதான் விசுவாசம் உண்டாகிறது. எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேசினது ஜெபத்தில் பேசுங்கள், தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பேசுங்கள். ஆமாம், இது பேசக்கூடாது என்பது சொல்வது என்னன்னா, உலக வார்த்தையை பேசக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவன் விரும்பாத வார்த்தைகளை பேசக்கூடாது. எனவே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் வர வேண்டாம் என்று சொன்னார். இந்த கெட்ட வார்த்தை என்பது அவிசுவாசமான வார்த்தையை குறிக்கிறது, எதிர்மறையான வார்த்தைகளை சிந்தனையை குறிக்கிறது. எனவே தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் உண்டாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமாம், ஆமென். தேவனுடைய ராஜ்யம், ஆமாம், வாவ், நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்குல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. எனவே பலன், ஆமாம், உள்ளான மனுஷனுடைய பலன், ஆவிக்குரிய மனுஷனுடைய பலன், அந்த பலன் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள எவ்வளவு வேத வார்த்தைகளை உள்ளான மனுஷன் எடுத்துக்கொள்கிறானோ, ஆமாம், நம்ம 7 நாளைக்கு 7x3 நம்ம சரியான உணவை நம்முடைய சரீரத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். அதிகமான உணவை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். சில நேரம் சோர்ந்து போகும் எடுத்துக்கொள்கிறோம். சோர்ந்து போகும்பொழுது அதிகமாக டீ காஃபி எடுத்துக்கிறோம், ஏதோ ஒன்று ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளான மனிதனுக்கு நம்ம அதிகமாக ஆகாரத்தை கொடுக்கும் பொழுதுதான் உள்ளான மனிதன் பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகாமல் அந்த புறமான மனிதனையும் அவர் அந்த தைரியப்படுத்தி கொண்டு போக முடியும். எனவே உள்ளான மனிதனுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுதுதான் உள்ளான மனிதன் புறமான மனிதனை பார்த்து தைரியப்படுத்த முடியும். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆமாம், ஒவ்வொரு நாளும் நம் சாப்பிடுவது போல உள்ளான மனிதனுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே ஆண்டவரை இயேசு சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். எனவே இந்த உலகம் சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்றா. இல்லை, சாப்பாடுக்கு மேலே ஒன்று இருக்கு, தேவனுடைய வார்த்தை. உணவுக்கு மேலாக ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. எனவே மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். இந்த வார்த்தை, இந்த வசனம், தேவனுடைய வசனம், வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக உங்கள் சந்ததியிலே பலிக்கும். அந்த வார்த்தை, வாக்கு தத்தம் உங்கள் பிள்ளைகளை உருவாக்கும். இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, பிள்ளைகளை குறித்து, வார்த்தைகளை குறித்து அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நிச்சயமாக வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில வேலை செய்யும்.
வாக்குத்தத்தங்கள் வேலை செய்யவில்லை என்று ஒருவேளை நீங்க யோசித்துக் கொண்டிருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே வேலை செய்யும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது எதில் இருக்குன்னா அது பலத்தில் இருக்கிறது. பலத்தில் இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது அது பலத்தில் இருக்கிறது. ஆமா. எனவே ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்தில் வந்து இருமா படைத்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தை நான் அறிந்து கொள்ளுவேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19 சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19 சொல்லும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, பவுல் எங்களிடத்தில் வரவில்லை, பவுல் எங்களிடத்தில் வரவில்லை அப்படி சொல்லி அவரை குறித்து இருமா படைந்திருக்கிறார்கள். ஆமா, பவுல் எங்களிடலாம் வருவாரா, பவுல் எங்களுக்கெல்லாம் வருவார் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார்கள், அவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவருடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் நாம் பலத்து கிறிஸ்துவுக்குள் அந்த பலன் இருந்தால் தான் உள்ளான மனிதன், அந்த உள்ளான மனிதனுடன் தான் மறுரூபமாக்கப்பட முடியும். உள்ளான மனிதன் தான் எடுத்துக்கொள்ள போகிறான். உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் அல்ல, உள்ளான மனிதன் தான் வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டாம். உள்ளான மனிதனுக்குள்ளதாக நித்திய ஜீவன் இருக்குது. அவன் தான் கிறிஸ்துவோட என்றென்றைக்கு வாழப் போகிறான். எனவே அந்த உள்ளான மனிதன் தான் மறுரூபமாக்கப்பட போகிறான். உள்ளான மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். இப்போ வார்த்தை எதுக்கு தேவைன்னா உள்ளான மனிதனுக்குள்ள வார்த்தை அவன் பெற்றுக்கொள்ள புறம்பான மனிதன் ஸ்தோத்திரம் ஸ்ட்ரென்த்தாக, புறம்பான மனிதன் ஹெல்த்தாரா. அது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் உண்டாயிருக்கிறது. இந்த நாளில் சிலுவையின் உபதேசம் அது ஒருவேளை இந்த உலக மக்களுக்கு பைத்தியமாக தெரியலாம், உலக ஞானிகளுக்கு அது பைத்தியமாக தெரியலாம். ஆமாம், ஆனால் சிலுவையின் உபதேசம் நம்ம இதை வாழ வைக்கிறது. சிலுவையின் உபதேசம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதில் 3 சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் அப்படின்ற ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னார். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னா மிகுந்த கனிகளை கொடுக்கதான் பிதா சுத்தமா இருக்க. மிகுந்த கனிகள் என்பது நீங்கள் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம். மிகுந்த கனி என்பது ஸ்தோத்திரம், உலக மக்கள் அவர்களை ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம். ஃபினான்சியல் பிளஸிங் இருந்துட்டு ஹெல்த்தில் இதாகிடக்கூடாது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். விருப்பமே நீ சுகமாக இருக்க வேண்டும், விருப்பமே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் தான் விரும்புகிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது பிதா எப்போ மையப்படுவோம், நீ மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது உள்ளான மனிதனுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புரட்சி உண்டாகும் பொழுது, சூப்பர்ல நல்ல வார்த்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புரட்சி உண்டாகும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த சிலுவையின் உபதேசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் நிச்சயமாகவே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எனவே ஏதோ இந்த நாட்களில் நான் சிலுவை உபதேசத்தை கற்றுக் கொடுக்குறேன், ஏதோ இந்த நாட்களில் சில தவறுகளை செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் மறுபடியும் இந்த நாட்கள்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பாவத்தில் விழுந்து அல்லது பாவம் செய்வதற்கு தேவனுடைய விருப்பம் அல்ல. மாறாக நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் இறை ஆட்சியை நாட வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் இறை ஆட்சியை நீங்கள் தேட வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியப்பட்டவரை தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அற்புதமான வார்த்தை, வசனம் என்னவென்றால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளான மனிதர் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்லை, உலகத்துக்கு அது பைத்தியமாக இருக்கலாம், ஞானிகளுக்கு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. எனவே சிலுவையை நாம் அனுதினம் தியானிக்க வேண்டும். ஏதோ இந்த நாட்களில் நான் தியானிக்கிறேன், இந்த நாட்களில் சிலுவையை நான் தியானிக்கிறேன், அதுக்கப்புறம் சிலுவையை நான் விட்டேன், அதல்ல. எப்போது நான் சிலுவையோடு இருக்கிறேன். சிலுவை தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழுவை. இந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நம்பும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்லா இருக்குல்ல? அப்போ சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3 பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே இப்பொழுது உபதேசம் நம்மை சுத்தமாக்குகிறது, உபதேசம் என்னை பியூர் ஆக்குது, உபதேசம் என்னை வாழ வைக்கிறது, உபதேசம் மிகுந்த கனிகளை கொடுக்க வைக்கிறது. அப்பொழுது ஆண்டு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே இனி இல்லை, வரப்போகக்கூடிய காலம் அல்ல, நீங்கள் இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். வசனம் வார்த்தை உங்களை இப்பொழுதே மீட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதே வசனம் சொல்லுது, இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். நாளைக்கு அல்ல, நாளைக்கு மறுநாள் அல்ல, வசனத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் சுத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். சுத்தமாய் விட்டீர்கள். ஒருவேளை அந்த ப்ராசஸ் உங்களுக்கு மெல்ல தெரியலாம், அவுட்ல வெளியில, ஆனால் நிச்சயமாக வசனம் ஆவிக்குள்ளே போகும் பொழுது, வசனம் ஆத்துமாவுக்குள்ளே போகும் பொழுது தேவனுடைய வார்த்தை இருவரும் உள்ள கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த பட்டயத்தாலும் அது வெவ்வேறு பாசிக்கிறோம். அது உள்ள போகுது, அந்த கணுக்குள்ள போகுது, ஊனுக்குள்ள போகுது, எலும்புக்குள்ள போகுது, நரம்புக்குள்ள வார்த்தை போகுது. அந்த வார்த்தை
வியாதிகளை குணமாக்குகிறது. எனவே சிலுவையின் உபதேசத்தை நீ நம்பும் பொழுது, சிலுவையிலே கர்த்தர் எனக்காக ஏழ்மையானார், அதை நம்பணும். சிலுவையில் எனக்காக கர்த்தர் ஏழ்மையானார். ஏன் ஏழ்மையானார்னா, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏழ்மையானார். சிலுவையிலே என்னுடைய வியாதியை சுமந்து கொண்டார். இதனால் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், ஆமாம், ஒருவேளை நீ மருத்துவமனையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திரம் மருத்துவமனையிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆமாம், வியாதி ஒரு வீட்டில் படுத்துக்கிட்டே வியாதியில் போராடி கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் உங்களை சுகமாக்குகிறார். அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். சிலுவையில் உபதேசம் சொல்கிறது, அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். சிலுவையிலே துக்கம் சுமந்து கொண்டார். சிலுவையிலே துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே சிலுவையின் உபதேசம் நம்மை வாழ வைக்கிறது. ஆமாம், சிலுவையின் அந்த கிராஸ் மெடிடேஷன் அது என்ன செய்யுதுன்னா, என்னை பூஸ்ட் பண்ணுது. ஆமாம், நம்மை பூஸ்ட் பண்ணுது. இப்போது உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிற இயேசுவின் உபதேசம் தான் சிலுவையின் உபதேசம். இயேசுவின் உபதேசம் தான் சிலுவை என்பது மீட்பு. ஆமாம், மீட்பின் உபதேசம். சிலுவையின் உபதேசம்னாவே ஏதோ பயந்துட வேண்டாம், அது மீட்பின் செய்தியை குறிக்கிறது, மீட்பின் வார்த்தையை அறிவிக்கிறது. உங்களுக்குள்ள சிலுவையின் உபதேசம் அதை உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. இப்பொழுது அவர் தழும்புகளால் குணமானீர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக வியாதியிலிருந்து வெளியே வர முடியும். அவர் என் நோய்களை ஏற்றுக்கொண்டார், என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய முன்னோருடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமாம், முன்னோருடைய எல்லா விதமான சாபங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நம்பும் பொழுது அவர் சர்வலோகத்துடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. இப்போ அதை ஏற்றுக்கொண்டார். அவர் இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்பும் 2 கொரிந்தியர் புத்தகம் 8:9 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவராகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமாம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யம், ஆமாம், ஏக சக்கராதிபதி, ஆமாம், ஒரே இறைவனுடைய மகன், ஆமாம், உலகத்தை உண்டாக்கின, ஒரே வானத்தையும் உண்டாக்கின, அந்த சலாசங்களை உண்டாக்கின, பேர் அண்டத்தை உண்டாக்கின, அந்த மில்கி வேன்னு சொல்றோம், எல்லாத்தையும் உண்டாக்கின, பேர் அண்டத்தை உண்டாக்கின பிதாவாகிய குமாரன். ஆமாம், அவர் மிகப்பெரியவராக இருக்கிறார். ஆனாலும் நம்ம நிமித்தம் தரித்திரமான சிலுவையில பார்க்கும் பொழுது நமக்காக, ஆமாம், தரித்திரமான கோலத்தில் தொங்கினார். நமக்காக, ஆமாம், சத்திரத்தில் பிறந்தார். நமக்காக ஸ்தோத்திரம், தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். நமக்காக பல பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இப்போ அவருடைய தரித்திரம் நம்மளை ஐஸ்வர்யமாகி மாற்றுகிறது. எனவே அவரே தரித்திரமாக இருந்தார், நானும் தரித்திரமாக இருக்கேன்னு பேசிட்டு கூடாது. ஆமாம், அவரே தரித்திரத்தில் போனார், நானும் இல்லை நீ ஆஸ்வதிக்கப்படுனா தான் தரித்திரமானார். ஆமாம், இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எது கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டங்களை என் பிள்ளை படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு, ஆமாம், மணியை சேர்த்து வச்சுட்டே இருக்கோம், சொத்துக்களை குவித்து கொண்டிருக்கிறோம். ஏன் குவிக்கிறோம்னா பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. அதே போலத்தான் இயேசுவே தரித்திரமானார். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமாம், அவரே வீடு இல்லாமல் இருந்தார், நானும் வீடு இல்லாமல் இருப்பேன் அப்படி பேசக்கூடாது. அவரே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஊழியமே பாடுகள் இருந்த ஊழியமாக இருந்தது. எனவே என்னுடைய ஊழியங்கள் பாடுகளாக தான் இருக்குன்னு பேசிட்டு அழையக்கூடாது. இங்கே பார்க்கும்பொழுது வசனம் தெளிவாக சொல்கிறது, வார்த்தை தெளிவாக சொல்கிறது, உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனானே. ஆமாம், அவர் ஐஸ்வர்யவான் எண்ணப்பட்டாலும், ஆமாம், ஐஸ்வர்யவான் தான், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரம், என் நிமித்தம், ஆமாம், உங்கள் நிமித்தம், என் நிமித்தம், நமக்காக, நமக்கோசம் அப்படின்றான்ல, நமக்கோசம், எனக்கோசம், நமக்காக அவர் என்ன பண்றார்னா தரித்திரமானார். எனவே சிலுவையில் ஒரு பெரிய ஒரு பண்டமாற்ற முறை நடந்தது. சிலுவையில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, தரித்திரத்தை எடுத்து வைத்து விட்டு அங்கே ஆசீர்வாதத்தை வைக்கிறது, வியாதிகள் எடுத்து வைத்து விட்டு இங்கிட்டு மரணம் இல்லாத வாழ்க்கையை வைக்கிறது, ஆமாம், அழிவை எடுத்து வைத்து விட்டு இங்கே நித்திய ஜீவனை விதைக்கிறது பார்க்குறோம். ஆமாம், ஸ்தோத்திரம். பிதாவோடு இருந்த அந்த இணைப்பை உண்டாக்குறது, நமக்குள்ள இருந்த அந்த டிஸ்கனெக்டை, பிதாவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தை எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து பார்த்தா ஒரு இதை உண்டாக்குது. அப்போ மீட்பின் திட்டத்தை என்ன உருவாக்குறது? சிலுவை உருவாக்குறது. சிலுவையில் ஒரு மீட்பின் திட்டம் உண்டாகிறது. எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போல் பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படும் நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த நாள் இந்த செய்தி மூலமாக தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நிச்சயமாக நம்மோடு பழகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசத்தை சொல்ல வேண்டும். அது அனைவரும் பைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ரட்சிக்கப்படக்கூடிய ஒருவனுக்கு அது தேவ பலனாக இருக்கும். நம்ம மீட்பை அடைய வேண்டும் என்று நம்புகிற ஒரு மனிதருக்கு நிச்சயமாக இது தேவ பலனாக இருக்கும். கர்த்தர் இந்த நாள் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளை கொண்டு, இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். வியாதியோடு போராடி ஜெபிக்கிற நிச்சயம் வியாதிகளிலிருந்து நீங்கள் நீங்கி சுகமாகுவீர்கள். ஆமாம், தரித்திர ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நித்திய ஜீவனுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார்.
சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சமாதானம் நிச்சயமாய் வழங்கும். சமாதானத்துக்காய் போராடி கொண்டு வாழ்க்கையில் நிச்சயமாக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னவருடைய மெய்யான சமாதானத்தை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.